பொறாமை அழிவைத் தரும். பொறாமை குணம் உள்ளவரை பகைவர்கள் அழிக்க வேண்டாம், அவரது பொறாமை குணமே அழித்துவிடும். ஒரு பண்ணையார் தோட்டத்தில் தென்னை மரம் ஓங்கி வளர்ந்துள்ளது. அதன் அருகிலேயே ஒரு பரங்கி கொடி தரையில் படர்ந்துள்ளது. பரங்கி கொடிக்கு எப்போதும் தென்னை மரத்தின் மீது பொறாமை. கடவுளை வேண்டியது. அவரும் வந்தார். தன் குறையை சொன்னது. தென்னையின் காய்கள் என்னுடைய பரங்கிக்காயை விட மிகச்சிறியன, ஆனால் அது ஓங்கி உயர வளர்ந்துள்ளது. என்னுடைய காய்கள் எவ்வளவு பெரியது, ஆனால் நான் தரையில் கிடக்கிறேன். நானும் தென்னையை விட உயரமாக வளர வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்றது. கடவுள் எவ்வளவோ சொல்லியும் பரங்கிக்கொடி பிடிவாதமாகவே இருந்தது. கடவுள் வரம் அளித்து விட்டார். கொடி உயர வளர்ந்த நிலையில் பருத்த காய்கள் உயரத்திலிருந்து விழுந்து சிதறின. பரங்கி கொடி அழுதது. இறைவனை மீண்டும் அழைத்து, ஐயோ, என் குழந்தைகள் உடைந்து சிதறுகின்றன, என்னால் தாங்க முடியவில்லை, மீண்டும் என்னை தரையிலேயே விட்டுவிடுங்கள் என்றது. கவலைப்படாதே, உன்னைத்தான் மேல்நாட்டில் வளர்த்து போட்டிகள் வைத்து கொண்டாடுகிறார்கள். பிஜி உடேஹவுஸ் என்ற ஆங்கிலேய நாவலாசிரியர் கதைகளை எழுதியுள்ளார் எனச் சொல்லி பரங்கிக்கொடியை அமைதிப்படுத்தி மறைந்தார். ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்று சொல்வார்கள். அது உயிரினம் பற்றி அல்ல. கல்லாமை, இல்லாமை, வெகாமை, பொறாமை என வள்ளுவர் வகுத்து ஒவ்வொன்றும் நமது வீடுகளில் புகாவண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிறார். குறிப்பாக இங்கு பொறாமை புகாவண்ணம் வாழ வேண்டும். ஏனென்றால் அது நம்மையே அழித்துவிடும். இதனை அழுக்காராமை எனும் அதிகாரத்தில் அழுக்காறு உடையார்க்கு அதுசாலம் ஒன்னார் வழுக்காயும் கேடு ஈன்பது என எழுதியுள்ளார்.